திருவாரூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் திடீரென மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர் காற்று வீச தொடங்கியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை மாவட்டம் அதிராமப்பட்டினம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் கடந்த 2 தினங்களாக லேசான மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சுட்டரித்து வந்த வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்ட வெப்பம் தணிந்த நிலையில் அதிராமப்பட்டினம் மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழை தொடர்ந்து இடைவிடாமல் பெய்தது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறக்கப்படுவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு மொத்தம் 376 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி கம்பமெட்டு மலைச்சாலை அருகே உள்ள ஓடை பகுதியில் நிறுத்தியிருந்த காரில் கேரள மாநிலத்தை சார்ந்த பெண் உட்பட 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பூட்டிய நிலையில் கார் ஒன்று சந்தேகப்படும்படியாக நின்றிருந்ததை அவ்வழியாக தோட்ட வேலைக்கு சென்றவர்கள் பார்த்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காரை திறந்து பார்த்தபோது அதில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜார்ஜ் சகரியா, அவரது மனைவி மர்சி மற்றும் மகன் அகில் ஜார்ஜ் ஆகியோர் வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்தது தெரியவந்தது. காரின் அருகே காலியான பூச்சி மருந்து பாட்டில்கள் கிடந்ததால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுப்பையார் குளத்தில் கேரள இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுப்பையார் குளத்தில் இரவு இளைஞர் ஒருவர் தன்னுடைய உடைமைகளை படித்துறையில் வைத்துவிட்டு குளிப்பதற்காக குளத்தில் இறங்கியுள்ளார். அவர் கரை திரும்பாததால் சந்தேகத்தின் பேரில் தீயணைப்பு துறையினர் குளத்தில் தேடிய போது அவர் சடலமாக மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் கேரளாவை சேர்ந்த அலெக்ஸ் ராஜ் என்பது தெரியவந்தது. உயிரிழந்தவர் எதற்காக அந்த பகுதிக்கு வந்தார், குடிபோதையில் குளத்தில் விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.